வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி முதல் ராசியான மேஷத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மேஷத்துக்கு ஃபர்ஸ்ட் குரு பகவான் நண்பர், 9க்கும் 12க்கும் அதிபதி. ஒரு பக்கம் பாக்கியஸ்தானத்துக்கும் இன்னொரு பக்கம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி. ஒரு பக்கம் பாக்கியஸ்தானம், இன்னொரு பக்கம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த குரு பகவான் மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல வராரு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஒன்றும் பெருசா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கூடி 9ஆம் இடத்தை பார்க்குது, அவங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ தகப்பனால சில பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கலாம். 7ஆம் இடத்தை பார்க்குது, கல்யாணம் கைகூடலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா கூடி சில பல நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால நான் அந்த பரிகாரங்கள் சொல்றத அவங்களுக்கு கண்டிப்பா செல்லுபடியாகும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் தனக்காரகன். தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு, அதாவது ரிஷபத்துக்கு ராசிக்கு மிதுனம் தனம் ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களுக்கு குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரதுனால அவங்களுக்கும் குடும்பம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட விஷயம் நல்ல பிரகாசமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன் அது கொஞ்சம் பாதகம் செய்யும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்தனர் தனித்து நிற்க அவதியில் மெத்தை உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அந்தனரா இருக்கார். அவர் அந்தனர், அவர் தனித்து இருக்க அவதியில் மெத்தை உண்டுன்னு ஒண்ணு உண்டு. ஸோ குரு தனித்து இருக்கும் போது அவதி தான். என்னென்ன மாதிரியான அவதிகள்லாம்? அதாவது சில பல அவங்களுக்கே அவங்க எங்க போனாலும் ஒரு சக்சஸ் பாயிண்ட்டை பார்க்க முடியாது. ஆனா ஒரு இடையூறை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு இப்பதான் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருக்கு அப்படி இருந்தா கூட ஒரு 6-7 மாதங்கள், அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்டுக்கு போயிட்டு திருப்பி மிதுனத்துக்கு வரும்போது அவ்வளோ ஒன்றும் இது பண்ண மாட்டாரு. ஆனா இந்த ஒரு 6-7 மாதங்கள் மட்டும் அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். எல்லாம் தடைகளா போயிட்டு இருக்கும். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? கடகத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வராரு. ஸோ 12ல குரு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மங்களகரமான விஷயங்கள் செலவு வரும். மங்களகரமான விஷயங்கள் விரயத்தை கொடுப்பாரு. ஸோ அது கல்யாணமா இருக்கலாம், கார்த்திகையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உபநயனமா இருக்கலாம், இல்லைன்னா பொண்ணு பார்க்குற செலவா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல செலவை, இல்லைன்னா வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சுப காரியங்களுக்கு விரயத்தை பண்ணிட்டு நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுவார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? சிம்மத்துக்கு 11ஆம் இடமான ஆதாயஸ்தானத்துக்கு குரு வரார். ஸோ பயங்கர லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி வரார். ஸோ இந்த ஒரு 7-8 மாசம், மே மாசத்துலேருந்து ஒரு 7-8 மாசம் அவங்க கொஞ்சம் குஷியா இருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு நல்லது. ஸோ எதெல்லாம் அவங்களால சேவ் பண்ணிக்க முடியுமோ தயவு செய்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2026 முடிஞ்சு 27 திருப்பி அவர் ராசிக்கே வராரு. ஸோ அப்போ கொஞ்சம் பண்ணலாம். அப்போ தனித்து நிற்கியான்னு கேள்வி கேட்காதீங்க. என்ன இருந்தாலும் குரு இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது, அதாவது சனி பாறாங்கல்ல தூக்கி அடிப்பாரு, குரு பூப்பந்தால் அடிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ குருவால ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தையால பேச முடியாது, அடிக்க முடியாது. அதனால அவர் நல்லவர் தான். என்ன இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவன் வேற விஷயமா பிரதிபலிக்க முடியாதுங்கிறதுக்கு குரு ஒரு எக்ஸாம்பிள். அதனால சேர்க்கும் பொழுது சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் நிறைய செலவுகள் உண்டு, கண்டிப்பா இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னிக்கு 10ஆம் இடத்துல குரு வரார். ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு இது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் திரும்ப புதனோட வீடான இன்னொரு வீடு. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய, ஏன்னா குரு தனித்து இருக்கார். அந்த இடத்துல ஒரு ராகுவோ கேதுவோ ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். 10ல் ஒரு பார்வையா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா 10ல் ஒரு சுபர் இருந்தா நல்லா இருக்கும்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால குரு 10ல் இருக்கிறதுங்கிறது நார்மலான விஷயம் மாத்திரமே. அதனால இப்படி இருக்காது, அப்படி இருக்காது, சுமாரா அப்படியே போயிட்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துக்கான குரு, துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை துலா ராசிக்கு படுது. ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும்.
80லேருந்து 85 மார்க் கொடுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு அஷ்டமத்துக்கு போறார். அஷ்டமத்துல குரு அப்படின்னு சொல்லும்போது சில பல தொந்தரவுகள் இருக்கத்தான் இருக்கும். அஷ்டமத்து குரு அப்படின்னாலே அஷ்டமத்து சனி, அஷ்டமத்துல குரு இப்படின்னாலே 8ஆம் இடம் வரும்போது ஒரு சில பல தொந்தரவுகள் இருக்கத்தான் இருக்கும். அவங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் தட்சிணாமூர்த்திக்கு செய்யாம குருவுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களோட குருவான மரியாதைகளை செலுத்திட்டு வரும்போது கண்டிப்பா நல்லதே நடக்கட்டும். இந்த தொந்தரவுகள்னு சொல்லும்பொழுது உடல் ரீதியாகவா இல்ல பினான்சியல் ரீதியாகவா அல்லது வேலை நிமித்தமா எந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்தில் சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு 6ஆம் அதிபதி சம்பந்தப்படுது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி உடல், கடன் இந்த மாதிரி ஏற்படும். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்க அம்மா, வீடு, வாகனம் இந்த மாதிரி ஒரு செலவுகளை கொடுக்கும். அவங்களோட ஜாதகத்தை சம்பந்தப்படுத்த அதுக்கு கோச்சாரம் எப்படி, அதாவது ஒரு ஜாதகமும் கோச்சாரம் கலந்தது தான் ஒரு ஜோதிடமே தவிர்த்து கோச்சாரத்தை வச்சு மட்டும் நடக்காது. இப்போ நான் சொல்றேன் கும்பராசிக்கு சூப்பரா இருக்குங்கிறேன், துளாராசிக்கு சூப்பரா இருக்குங்கிறேன். அதே துளாராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களுக்கும் வேற மாதிரியான தசை போயிட்டு இருந்து என்ன இப்படி இருக்குன்னு நினைக்க கூடாது, இல்ல அங்கேயும் மாறுபடும். ஸோ எல்லாருக்குமே ஜாதகமும் கோச்சாரம் கலந்தது தான் ஜாதகமே தவிர இது ஒரு 10லேருந்து 20% மட்டும்தான் கோச்சாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு 7ஆம் இடத்துல வராரு. திக்பலத்துக்கு நிஷ்பலமா வர்றதுனால அவ்வளோ ஒன்றும் பிரகாசமா இருக்காருங்கிறது விதி. ஆனா என்ன இருந்தாலும் குருவோட பார்வை தனுசுக்கு படுறதுனால நல்லது நடக்கும்ங்கிறது இருக்கு. ஸோ 50லேருந்து 60% கண்டிப்பா அதை மார்க் போடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு போறாரு. சுபகிரகம் 6க்கு போறதுங்கிறது அவ்வளோ ஒரு இது கிடையாது. அதனால மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு. சனி பயிற்சி இப்பதான் 7 சனி முடிஞ்சிருக்கு. அதனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 மார்க் போடலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, இதுவும் இருக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். விசேஷ பார்வை. நான் சொன்ன மாதிரி சமசப்தம பார்வையை விட 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இந்த மாதிரி விசேஷ பார்வை குரு பகவானுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ அது நல்லது. ஆனா கூடி பாதக விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா பாத சனி விலகுது. அதனால அதுல ஒரு சின்ன ட்ரபுள் இருக்கும். ஆனா இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நகர்ந்தாச்சு சனி. இப்போ மார்ச் 28, 29 நகர்றாரு. நகர்ந்த பிறகு குருவோட பார்வைப்படும் போது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஆனா திருப்பி கொஞ்சம் இது வரும், நல்லா இருப்பாங்க திருப்பி கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது விதி. ஆனா பரவாயில்ல, அதாவது நத்திங்ஸ் பெட்டர் தென் சம்திங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு விஷயம் நல்லதை கொடுக்கும். ஒரு 60லேருந்து 70 மார்க் கொடுக்கலாம். இப்போ ஒரு முதல் 3 மாசம் அல்லது 6 மாசம் அப்படியான ஷிஃப்ட் இருக்குமா, இல்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு? இல்லம்மா, அது நட்சத்திரத்தின் படி, அதுதான் சொல்றேன், நட்சத்திரத்தின் படி மாறுபடும். அதுக்கப்புறம் ஜாதகத்தின் படியா மாறுபடும். அதனால குருவோட 9ஆம் பார்வை விசேஷமா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, சனி 2ஆம் இடத்துக்கு போனதுனால, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனதுனால பாத சனி உண்டு. ஆனா நல்லா இருப்பாங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட்ன்ற மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மீனத்துக்கு 4ஆம் இடத்துல குரு போறாரு. ஸோ வீடு, வண்டி வாங்கணும் இந்த செலவையும் கொடுப்பாரு. தனித்து நின்ன குரு ஒரு விதி. ஏன்னா குருவும் சுக்கிரனும் திரிகோணத்துல இருக்கணும்னு பேரு. அதாவது 4, 7, 10 இருக்கக்கூடாது. 5, 9 இருக்கலாம். 1ங்கிறது 2க்கும் சமமானது. 1, 5, 9, 1, 4, 7, 10 இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுபகிரகமான குரு 4ஆம் இடத்துக்கு வரும்போது தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் அவரோட அவர் வீடு அது மீனராசிங்கிறது. ஸோ பார்த்து செய்வார். ஓகே. ஸோ இப்போ இந்த குரு பெயர்ச்சியில எந்தெந்த ராசி நல்லா பலனை அடைவாங்க, யாரெல்லாம் கொஞ்சமான பலன்கள்? ஃபர்ஸ்ட் சிம்மம். ஏன்னா சிம்மத்துக்கு 11ஆம் இடம். அஷ்டமத்து சனியா இருந்தா கூட இந்த 6-7 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது துலாம், அதுக்கு அடுத்தது கும்பம், அதுக்கு அடுத்தது தனுசு. யாருக்கெல்லாம் கொஞ்சமான? இவங்க எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும்மா. அதுல துலாம் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும். ஏன்னா அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கு கோச்சாரம். ஸோ அதனால
துலாத்துக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், ரெண்டாவது கும்பத்துக்கு நல்லா இருக்கும். ஏன் கும்பத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, சனி வந்து அங்க, அதாவது மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தாச்சு, இனிமே ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். அப்படிங்கிறதுனால கும்பத்துக்கு ரெண்டாவதா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது சிம்மத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது தனுசுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சினால பாதிக்கக்கூடிய ராசிகள் ஏதாவது இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்கு. குரு பயிற்சினால பாதிக்கக்கூடிய ராசி வந்து உங்களுக்கு தனுசுக்கே நிஷ்பலமா குரு போறாருன்னு சொல்லியிருக்கேன். அதுவே வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ராசி தான். அதுக்கப்புறம் வந்து அஷ்டமத்துல குரு போறாரு விருச்சிகத்துக்கு, ஸோ அது ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மேஷத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போறாரு, அது ரொம்ப பெரிய விசேஷமா சொல்லப்படலை. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக விளக்குனீங்க. அதுக்காக மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சர்வம் புவனேஸ்வரி.